கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எசேக்கியேல் பைபிள் ஹிஸ்டரி பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னைக்கு பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் கல்லீரல் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இந்த கல்லீரல் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்க்குறோம். எசேக்கியேல் 21 21 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான். ஆமாம், இந்த கல்லீரல் இந்த ஈரல்ங்கிறத நம்ம கல்லீரல் சொல்லுவோம். ரைட்டா? ஈரலால் குறிப்பார்ப்பான். இப்போ இத்தனை நாள் வாசிச்சிருப்பீங்க. இதை குறித்து நீங்கள் என்ன அதாவது தெரிஞ்சிருக்கா? இல்லை. சரி, இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த கல்லீரல் அப்படின்னு 18 10 12 வருஷம் 10 12 நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் 18 10 12 18 தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் அடுத்து 12 மந்திரவாதியும் சன்னத்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறிக்கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். 10 12 இதுதான் கர்த்தருடைய காரியம், அந்த குறி பார்க்கறது எல்லாமே. ஆனால் இங்கே யார் ஈரலால் குறிப்பார்ப்பான் அப்படின்னா குறி பார்க்குற ஒரு ஜோசியம். அவன் பார்த்துருங்க. எப்படி பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 20 வாசிங்க. எசேக்கியேல் 20. ஆமாம், 20 வாசிங்க. பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாபிலோன் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் பட்டயம், அதாவது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் பட்டயத்தை பாபிலோன் ராஜாவோட கையில் கொடுத்து ஆண்டவர் அந்த நியாயத்தீர்ப்பை என்ன செய்கிறாருன்னா நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ 20வது வசனத்தில் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா அம்மோனுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்குது, யூதாவில் இருக்கிற எருசலேமுக்கு விரோதமாக ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்குது. அப்போ இவன் என்ன செய்கிறான்னா இவன் கிளம்பி சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா கிளம்பி வரான். ஏற்கனவே நடந்துட்டுருக்கலாம், அவன் கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது 19 வருஷங்க. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2ம் ஒரே தேசத்திலிருந்து வர வேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள். ஆமாம், அப்போ அந்த பாபிலோன் ராஜாக்கிட்ட கொடுக்குற கர்த்தருடைய பட்டயம், நியாயத்தீர்ப்பின் பட்டயமானது எங்கே இருக்குன்னா 2 வழி சொல்கிறார். அம்மோனுக்கும் வரணும். அம்மோன் புத்திரன் பட்டணம், அம்மோனிய பட்டணம், நோவா அம்மோன் அப்படின்னு சொல்லிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோடான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அங்கேயும் அவன் வரணும், அடுத்த வரணும், எருசலேமுக்கு அவன் வரணும். அப்படி வர்றதுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. 2 வழி என்ன செஞ்சுனுங்க நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு? எசேக்கியேல்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இவன் வந்துட்டான். ரைட்டா? வரும்போது 21ல் முதல் அந்த லைன் மட்டும் படிங்க. 21ஆம் அதிகாரத்தில் 21 முதல் லைன் வரி மட்டும். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கறதற்காக நிற்பான். ஆமாம், இப்போ என்ன செஞ்சுட்டான்னா கிளம்பி வந்துட்டு என்ன செய்கிறான்னா அம்மோனுக்கும் எருசலேமுக்கும்
எருசலேம் அம்மோன் பட்டணத்துக்கு போகிறதா எருசலேம் பட்டணத்துக்கு போகிறதான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அந்த பாதை வந்து ரெண்டு ஒரு மேப்பை நம்ம எடுத்துட்டோம்னா ஜோர்டான் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இது சவக்கடல் வரும். சவக்கடலை தாண்டி தான் நமக்கு யூதாட்டம் வரும். ஆனால் முன்னாடி என்ன வந்துன்னா அம்மோன் மோவாப் பட்டணம் வந்து வந்துடும் இந்த சைடு வந்து. இப்போ இங்கே வரும்போது சரி அம்மோனை கடந்து எங்கே போகணும், அம்மோனுடைய ஜோர்டான் வச்சுருக்காங்க. ஜோர்டானை கடந்து எங்கே போகணும்னா யூதாவுக்கு போகணும். நடுவில் வந்து சவக்கடல் யோர்தான் நதி யோர்தான் நதி வரும். யோர்தான் நதி வரும்போது இவன் வந்து கிளம்பி வரேன். ஏன்னா இவன் இங்கேருந்து நான் வரேன், வடக்கு பக்கம் தான் வரும். அப்படி வரும்போது இப்போ என்ன செய்யணும், அம்மோன் பட்டணத்தை தாண்டி தான் என்ன செய்யணும், அம்மோன் பாபா ரெண்டு ஒன்றா தான் வச்சுருந்தாங்க. ரெண்டையுமே என்ன செய்யணும், அவரை குறிப்பாக சொல்லுவார் அம்மோன் பட்டணத்தை நான் தாக்கணும் அந்த பாதை வழியாக வரேன். வரும்போது நம்ம அம்மோனை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம யூதாவுக்கு போகலாமா, எருசலேமுக்கு போகலாமா. இப்போ என்ன செய்யணும், யோர்தான் நதியை கடந்து போகலாமா, இல்லை நான் அம்மோன் பட்டணத்தை ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம போகலாமா, இல்லை டைரெக்டாகவே நான் சரி அம்மோன் பட்டணத்தை விட்டுட்டு அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் குறி பார்க்குறேன் இந்த இடத்துல. பாபிலோன் ராஜா. ஆமாம், பாபிலோன் ராஜா கல்லீரலை வச்சு குறி பார்க்குறேன். அவன் பார்க்கல, அங்கே உள்ள அவங்களுடைய ஜோதிடத்துடைய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, வரவங்க ஒரு மிருகத்தை என்ன செய்வாங்க கொல்லுவாங்க. அப்போ குறி பார்க்குறேன் அப்படின்னா இது கல்லீரல் சாஸ்திரம் ஜோசியம். இப்போ என்ன செய்யணும், அவங்க வந்து இப்போ என்ன செய்யறேன் டேரா, அதாவது அந்த இடத்துல இருந்து நிற்கிறேன் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வந்து நிற்கும்போது அங்கே இருக்கிற என்ன செய்கிறாங்க அவங்களுடைய சாமியார் இந்த விக்கிரகங்கள் கும்புறங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல்லீரல் ஒரு மிருகத்தை வந்து கொல்றாங்க. கொண்டுட்டு அந்த கல்லீரல் மட்டும் எடுத்து ஜோசியம் பார்ப்பாங்க. புதுசாக இருக்கு. ஆமாம், நம்ம எல்லாம் வாசிட்டு போயிடும், கல்லீரல் குறி பார்ப்பான். அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம செய்யறோம் இது பண்ணுறது. அதாவது பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகி வழிப்பிரிவில் நிமித்தம் பார்க்கிற நிமித்தம் இந்த குறி எல்லாமே ஒன்று தான். நிமித்தம் பார்க்கறதுக்காக நிற்பான். கேட்டா நின்றுட்டு அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவினா அவங்கள்ட்ட வந்து கேட்குறது. அவங்கள்ட்ட வந்து அம்புகளை தீட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பின் பட்டையன் கூர்மையாகிட்டு விக்கிரகம் என்ன செய்கிறேன் கேட்குறேன். அப்போ என்ன நிறையா நடந்திருக்கணும் வச்சுக்கோங்க அந்த இடத்துல. ஜோசியம் பார்க்குறவன் எல்லாருமே கூட்டியிருப்பான். இப்போ நம்ம தானியலுக்கு சொப்பனம் கேட்கும்போது, இல்லைன்னா நம்ம எகிப்தில் வந்து ஒரு யோசேப்புக்கு வந்து அர்த்தம் கேட்கும்போது ஏகப்பட்ட பேர் வந்து குமிஞ்சாங்க இல்லையா. அப்புறம் 10 வாதைகள் வந்து எல்லா மந்திரவாதிகள் வந்தாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ ராஜா அந்த இடத்துல வர்றாரு, இவர் நிமித்தம் பார்க்க போகிறோம் இப்படி பிளான் பண்ணி தான் உடனே வந்து நினச்ச மாட்டாங்க, பிளான் பார்க்க மாட்டாங்க, அங்கேருந்து பிளான் பண்ணி தான் வந்திருப்பாங்க. வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல இப்போ வந்து ஜோர்டான் பக்கத்தில் ஜோர்டான் நாட்டில் வந்து இருந்து அம்மோன் பட்டணம்னு சொல்லி பைபிளில் இருக்குது. இப்போ வந்து ஜோர்டான் சொல்லி சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் நாடாக வந்து அது இருக்குது. அப்போ அங்கே இருந்து என்ன பார்க்குறாங்கன்னா நிமித்தம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, நிறைய இது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கல்லீரலில் குறி பார்ப்பான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அது என்ன சொல்கிறது, அந்த கல்லீரலை வந்து கொண்டுட்டு அந்த கல்லீரலை எடுப்பாங்க. ரைட்டா, கல்லீரல் எடுக்கும்போது அது வந்து மிருகங்களின் கல்லீரல் வருதா இல்லை, ஈரலால் குறிப்பான். ஈரலால் அம்புகளை தீட்டி விக்கிரங்களை அந்த மயிர்களால் குறிப்பார்ப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரலை வந்து ஒரு மிருகத்தை வந்து கொண்டுட்டு இல்லை ஒரு மிருகங்களை கொள்றாங்களா இல்லை ஒரு மிருகத்தை கொள்றானா அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படலை. ஆனால் ஒரு மிருகத்தை கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லீரல் மட்டும் தனியாக எடுத்துக்குவாங்க. அது தனியாக எடுத்துட்டு அந்த கல்லீரனுடைய அளவு எவ்வளோ, அடுத்து அந்த கல்லீரனுடைய ஷேப் எப்படி இருக்குது. இப்போ கொள்றாங்க அப்படின்னா எந்த மிருகத்தை கொண்டாங்க அப்படின்றது நமக்கு வந்து சொல்லப்படலை. ஆனால் என்ன செய்வாங்கன்னா அந்த கல்லீரனுடைய அளவை பார்ப்பாங்களாம். அடுத்து வந்து அந்த கல்லீரலுடைய அந்த ஷேப்பு எந்த மாதிரியாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து மேக்சிமம் ஆட்டு ஈரலை தான் பார்த்துருப்போம். மாட்டு ஈரல் மற்ற மிருகங்களுடைய ஈரலாம் பார்க்கறதுக்கு சாய்ஸ் கிடையாது. அப்போ எந்த ஒரு மிருகத்தை இது பண்ணாலும் அந்த கல்லீரலுடைய ஷேப்பையும் பார்ப்பாங்க, வடிவத்தையும் பார்ப்பாங்க அந்த அந்த மந்திரவாதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறுக்க நெடுக்க வந்து என்ன செய்வாங்க, இந்த ஒரு பிரிவு இருக்கும் இல்லையா, வளைவு, அப்புறம் அந்த குறுக்க இருக்கிற நரம்பு கோடுகள்லாம் வரும் இல்லையா இது. அப்புறம் அந்த கல்லீரலுடைய நிறம் என்ன கலரில் இருக்குது. ரைட்டா, அப்போ இத்தனை
காரியங்களையும் என்ன செய்வாங்களோ அலசி ஆராயணும். அப்போ உட்காந்து அது எப்படி அலசி ஆராய்ஞ்சாங்க. அப்போ அது அங்கே வந்து என்ன சொல்ல நிமித்தம் பார்ப்பாங்க, ஜோசியம் சொல்லுவாங்க. இத்தனை கோடு இருக்குது, இந்த நேரத்தில் இருக்குது, இந்த நேரம் இருந்தால் என்னது, இத்தனை கோடுனா இந்த ஒரு கோடில் என்னது, இந்த வடிவம் இருந்தால் இந்த வடிவம் எதுக்கு, இவ்வளோ பெரிய ஈரலா இல்லை சின்னதா இல்லை பெருசா அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காரியம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மந்திரவாதிகள் வந்து அந்த கொல்லப்பட்ட மிருகங்களை அந்த விக்கிரகங்கள்கிட்ட வந்து நிமித்தம் பார்த்து ஜோசியம் பார்த்து இந்த காரியங்கள் வந்து சொல்லுவாங்க. சொல்லி அப்புறம் என்ன செய்வாங்கன்னா முடிவு எடுப்பாங்க. புரியுதா? சொல்லி அப்புறம் தான் ஆமாம், அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம போகிறதா போகலையா அப்படிங்கிறது வந்து முடிவெடுப்பாங்க. அம்மோனுக்கு சண்டை போடணுமா இல்லை நான் பாபிலோனில் போய் யூதாவில் போய் எருசலேமில் போய் சண்டை போடணும்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு காரியங்களும் பிரித்து ஆராய்ச்சி அதுக்கு பிறகு நான் அப்படியெல்லாம் பிரித்து ஆராய்ஞ்ச பிறகு நான் போகிற சண்டை வந்து அங்கே வந்து நம்ம ஜெயிப்பனா தோப்பனா அப்படிங்கிறதையும் எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் என்ன செய்வாங்களா இதில் வந்து முடிவெடுப்பாங்களா அந்த மந்திரவாதி. இது வந்து சும்மா சொல்லப்படலை. தொல்பொருள் ஆராய்ச்சி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாபிலோனில் தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணி களிமண் மாதிரி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. சும்மா வேதத்தில் என்ன செய்யலாம் எழுதப்படலை. பல களிமண் மாதிரிகளை செஞ்சு கண்டுபிடிச்சி தொல்பொருளை பாபிலோனிலே என்ன செஞ்சுருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜோதிடத்துக்கு பேர் என்னன்னா ஹெப்படோஸ்கோபி. ரைட்டா? கிரீக்கில் வந்து ஹெப்பார். இந்த கல்லீரலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய தேவனுடைய சின்னங்களாக பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. என்ன செய்வாங்க? பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து கல்லீரல் வாசிப்பு. இதுக்கு பேர் என்னதுன்னா கல்லீரல் வாசிப்பு, டிவினேஷன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு வந்து நமக்கு வந்து களிமண் மாதிரிங்களா அது கிளே மாடலாக ஷீப் லிவர். அப்போ ஆடுகளை தான் என்ன செஞ்சாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளே மாடலாக ஷீப் லிவர் ஆடுகளை தான் செஞ்சுருக்காங்கன்னா பலியிட்டுருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வந்து பல பகுதியில் வந்து பெயரிடப்பட்டு குறிப்பு வரை இருக்குதான். அந்த இதில் எந்த ஆட்டை நம்ம வெட்டணும், அதில் எந்த வந்து கல்லீரல் எப்படி இருந்துச்சு முதல்ல பார்த்தோம் இல்லையா, எந்த லெவலில் இருந்துச்சு, அடுத்து எந்த நிறத்தில் இருந்துச்சு, இதுக்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு அவங்களோட விக்கிரகத்தை வந்து கேட்டு அதுக்கு பிறகு அதையெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்து இவங்க எந்த தேசத்துக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணி சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 16:9 வருஷமே. நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்து முன்னக்கூட்டியே சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு, நம்ம தீர்க்க தரிசன வசனத்தில் பார்க்கும்போது நீ 2 வழியை குறிச்சிக்கோ ஏட்டா. அதில் வந்து 19 என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரத்துக்கு இப்போ 2 வழியை நீ எனக்கு பாபிலோன் ராஜா வரணும், நீ ஒரு இடத்த தெரிஞ்சுக்க. ஆனால் அது வந்து என்ன எருசலேமுக்கு போகிற வழியாக இருக்குன்னு சொல்லி அவர் 19 சொல்லி முடிச்சிட்டார். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவனை வந்து இவன் வந்து கடந்து வரும்போது இவன் என்ன பண்ணுறான், ஆட்களை வச்சு எல்லாமே வந்து பார்த்துறான். கல்லீரல் ஜோதிடம் இத்தனை நாள் நமக்கு வந்து குறிப்பார்ப்பான், நீரலால் குறிப்பார்ப்பான், ஈட்டிகளால் உசாவி அப்படிங்கும்போது ஈட்டிகளை வந்து அந்த பலியிட அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து அந்த குத்தும்போது கூட என்ன செய்யறான், ஒரு நிமித்தம் பார்த்து அந்த அவனுடைய சாமிக்கிட்ட கேட்டு தான் என்ன செய்யறான், அதை வந்து குத்துறேன். எல்லா காரியமும் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள்கிட்ட கேட்டு செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவன் வந்து அம்மோனில் நீ சண்டை போட வேண்டாம், நீ எங்கே போயிடு எருசலேமுக்கு போனால் ஆண்டவர் சில முன்ன கூட நீ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன்.
ஆனால் இவன் நிமித்தம் பார்த்து என்ன செய்கிறான், இந்த கல்லீரலுடைய சாஸ்திர சம்பளம்லாம் பார்த்து அதை பதப்படுத்தி எல்லாம் வச்சுட்டு, நீ இப்போ என்ன செய்ய, நீ எருசலேமுக்கு போ, நீ ஜெயிப்ப, நீ இங்கே சண்டை போட வேண்டாம், நீ அங்கே போனால் அந்த தெய்வமும் சொல்லுது. இவன் என்ன செய்கிறான், அதன் பிரகாரம் என்ன செய்கிறான், யூதாவுக்கு கடந்த போது என்ன செய்கிறான், எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், ஜெயிக்கிற காரியங்களை பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன் ராஜா ஒரு துன்மார்க்கமான ராஜா. சரி, அவனை வந்து கர்த்தருடைய பட்டயனுடைய கரத்தில் கொடுக்க அனுமதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவன் கல்லீரலில் ஜோசியம் பார்த்துட்டு கடந்து போய் ஜெயிக்கிறதுக்கு அந்த விக்கிரகங்களுடைய நிமித்தம் குறி சொல்கிறது வந்து உண்மையாகும். சார், உண்மையாகும் சொல்ல முடியாது. அது சொல்கிற பிரகாரம் சரி அவன் கடந்து வருகிறதுக்கு தீர்க்க தரிசனமும் அது சரி ஒன்றா வரும். அது ஒன்றா வரும். அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன நினைக்க தோணும் சொல்லுங்க, என்ன நினைக்கிற மாதிரி இருக்கும்? அவர் இந்த ஜோசியம், அதாவது நிறைய ஜோசியம் சொல்லுவேன், இந்த கல்லீரல் ஜோசியம் அவன் எல்லாம் ஆராய்ஞ்சு எல்லாமே பண்ணி அவன் கடந்து வர்றதுக்கு வர்றான். ஆனால் கர்த்தர் வந்து அவங்ககிட்ட பட்டயத்தை கொடுத்துருக்குறாரு, எருசலேமில் வந்து அவன் ஜெயிப்பான்னு சொல்லிட்டாரு. ரெண்டு வழி இருக்குது. இந்த ஒரு வழி என்ன திட்டமாக சொல்லிட்டாரு, எருசலேமுக்கு இங்கே பாரு, எருசலேம் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தீர்க்க தரிசனம் வந்து சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கிரகங்கள் என்ன செய்தேன் கரெக்டாக சொல்லி நீ அங்கே போனே ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யுதுன்னா அந்த விக்கிரகங்களுடைய நிமித்தம் பார்த்து ஜோசியம் பார்த்து இவன் கடந்து வர்றேன், அதை ஜெயிச்சிருவேன். அப்போ இதை நம்ம இந்த இடத்துல என்ன நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு, கர்த்தர் வந்து ஜோசியத்துக்கு ஒத்து போகிற தேவனா, விக்கிரகங்களுடைய நிமித்தத்துக்கு ஒத்து போகிற தேவனா, கல்லீரல் ஜோசியம் வந்து அப்போ அப்படி பலிக்குமா? அப்போ ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் இதுவும் ஒன்றா தானே இருக்குது. இவன் ஜெயிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாங்க, இந்த கல்லீரல் ஜோசியம் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்சதில்லை, கேட்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை. அப்போ அது நடந்திருக்குது, இப்போ நடக்குதா நடக்கலை அப்படின்னு நமக்கு தெரியல. ரைட்டா? அதை கூட பார்க்குறோம். கேட்டா அப்போ இவ்வளவுதான் இருக்கும்போது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் கரெக்டாக இருக்குது. இவன் கடந்து வந்து இவன் வந்து கேட்குறான், ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட தான் பட்டயம் கொடுத்துருக்குறாருன்னு அவனுக்கு தெரியுதா தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்து ஜெயிக்க போகும்போது அவன் வந்து ரட்சிக்கப்படாத ஆண்டவரை ஒரு அறியாத ஒரு ராஜா அவன் என்ன செய்கிறான்னு கடந்து வரான். கல்லீரலுடைய ஜோசியத்தை பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான்னா எருசலேமுக்கு வரான். கர்த்தர் வந்து நியாயத்தை இப்போ குறிச்சிருக்கிறாரு. இவன் என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு பயன்படுத்துகிறாரு. இந்த பயன்படுத்துறதுக்கு இடையில என்ன செய்கிறான் கல்லீரல் ஜோசியம் பண்ணுறேன். அவன் அவனுடைய தெய்வத்தை சார்ந்து கொண்டு என்ன பண்ணுறேன்னா காரியங்களை வந்து நடத்திட்டு வந்து ஜெயிக்கிறேன். அப்போ கல்லீரல் அதையும் தீர்க்க தரிசனமாக சொல்லிடுறாரு. அவன் என்ன செய்வான், ரெண்டு வழியில் ரெண்டு வருவான், முகடையில் நின்று ரெண்டு வழியை பார்ப்பேன். அப்புறம் கல்லீரல் குறிப்பார்ப்பான வசனம் எஸ்ஐக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சரியா? எஸ்ஐக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொன்ன காரியங்கள் தான் அவன் என்ன செய்கிறான் பார்க்குறேன், பார்த்துட்டு வந்து என்ன செய்கிறேன் ஜெயிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது இந்த கல்லீரல்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு விலங்குக்கு வந்து ஒரு மெயினான பார்த்திங்கன்னா ஒரு கல்லீரல் வந்து ஒரு மனுஷனுக்கு என்னது மெயினான ஒரு காரணம். கல்லீரல் போச்சுன்னா என்ன செய்ய ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து கல்லீரலாம் மாற்றி வைக்கிறாங்க, எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களால வந்து இருக்க முடியும். அப்போ கல்லீரலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அசுத்தாவில் ஆளுகை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. அசுத்தாவிகளுக்கு ஆளுகை வந்து ஒரு மனுஷனுக்கு. இப்போ இவன் பார்க்குறான்னா இவன் வந்து கல்லீரலை வந்து என்ன செய்யறேன், ஒரு கோடை பார்க்குறேன், ஒரு ஷேப்பை பார்க்குறேன், ஒரு நிறத்தை பார்க்குறேன், ஒரு வரியை பார்க்குறேன், எத்தனை வரிகளை பார்த்தேன் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஆர்டிகள் வச்சு நிறைய கோடுகளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து அவன் செலக்ட் பண்ணுறான்னா அவன் வந்து என்ன செய்கிறான்
அந்த அசுத்தாவின் ஆளுகைக்குள்ளே வந்து இருக்கிறனால நான் பார்த்து அதில் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நாம வந்து எப்படின்னா ஒரு மனுஷன் இருக்காங்கன்னா நம்மளுடைய கல்லீரலில் என்ன செய்யணும்னா அந்த பிசாசின் ஆளுகை என்ன செய்யுமா இருக்கும். கர்த்தருக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கர்த்தருக்குள்ளே வரும்போது கர்த்தர் நிமித்தம் என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்யணும் விட்டுக்கிட்டே வரணும். விட்டுட்டே வராத பட்சத்தில் இப்போ நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், ஞானஸ்தானத்தேன், நான் வருஷத்துக்கு நேரம் கடந்து வர்றேன். ஒரு சின்ன விஷயம் நிமித்தம் இந்த நான் வந்து என்ன செய்வேன், இன்னைக்கு காலையில் நான் கிளம்பக்கூடாது, பூனை குறுக்க வந்துருச்சு, அப்புறம் என்ன அது விறகு கொண்டு போயிட்டாங்க, சோளம், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த பள்ளி செமட்டுருச்சு, இந்த கலர் தான் போட்டுக்கணும், அதுக்கு நிறத்தை பார்க்குறேன் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போனால் துக்க விடுப்பு கருப்பு கலர் போடுறோம் சொல்கிறோம்ல, நம்மளும் போட்டு கடந்து வந்து வரேன். அப்போ இதை என்ன செய்றேன், கல்லீரல் நிறத்தை பார்க்குறேன். அப்போ நம்ம சும்மா நார்மலான துக்க விடுப்பு கலரை வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு போகிறோம். இது என்ன பெரிய தவறு. அது நம்ம கர்த்தருக்குள்ளே அதுக்கு முன்னாடி கர்த்தருக்குள்ளே வந்த பிறகுனா இந்த கல்லீரலில் யார் இருக்கா, பிசாசுடைய ஆளுகை இருக்கு. இது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி சொல்லணும், படுக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கல்லீரலில் வந்து கூட ஆராயிறேன், ஷேப்பாக ஆராயிறேன், நிறத்தை ஆராயிறேன். இத்தனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லீரலில் இத்தனை ஆவிகள் இருக்குது, அசுத்த ஆவிகள் இருக்குது. நம்ம என்ன செய்யறது புரிஞ்சுக்கிறோம். அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்னன்னா நிமித்தம் பார்க்க சொல்லும், ஜோசியம் பார்க்க சொல்லும், நல்ல நாள் பார்க்க சொல்லும். எல்லாத்துக்கும் பார்க்க மாட்டோமா. ஒரு பிள்ளைய படிக்க வைக்க போகிறோம், ஒரு ஃபீஸ் கட்ட போகிறோம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், நல்ல நாள் பார்ப்போம். வந்து ஒரு சிலர் பார்க்குறது அவங்க எப்படி பார்க்குறதில்ல அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். பட் ஆனால் பார்க்கக்கூடாதுன்னு தெரியும். ஏன் பார்க்கக்கூடாதுன்னா இந்த கல்லீரல் இருக்கானாமே படுக்கை போட்டு உட்காந்துருக்கேன். ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு கோடுலையும் ஒவ்வொரு நிறத்துலையும் படுக்கை போட்டு உட்காந்துருக்கேன். உட்காந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நல்ல நாள் பார்க்குறாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு எதுக்காவது நீங்கள் நல்ல நாள் பார்த்தீங்கன்னா அங்கே கல்லீரலில் யார் இருக்கா, பிசாசு இருக்கேன். அடுத்து நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன், ஒரு சாய் வீட்டுக்கு போகிறேன், நான் இந்த கலரில் தான் கொண்டு போடணும்னு சொல்லி நம்ம அதை கடந்து வந்துட்டோம். சில இடங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, இப்போ சர்ச்சுக்கு போனால் இந்த கலரு, அது வந்து பரிசுத்தவானுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவோம், அது தவறு கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம இந்த கலரில் தான் போட்டு போகணும். ஒரு வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம என்ன செய்கிறோன்னா என்ன செய்யணும், அவங்க மதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும். என்ன சொல்ல டிப்டாப்பாக போவாங்க சொல்லுவாங்க. பந்தாரம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மிஷினரி கல்யாணம் வந்துச்சு வச்சுங்களேன், அந்த இடத்துக்கு போகும்போது எல்லோரும் என்ன செய்வாங்க, கொட்டு சொட்டுலாம் போகணும். நான் நார்மலாக போனால் என்ன செய்வாங்களே, மதிக்க மாட்டோம். அப்போ நான் அந்த இடத்துக்கு நான் கொட்டு சுட்டு தான் போட்டு போகணும்னா என்ன இருக்குது, பிசாசு அந்த கல்லீரலில் பாதிச்சுட்டு நானாகவே இருக்கணும். புரியுதா? எப்பேற்பட்ட இடமா தான் பழைய ஏற்பட்ட பரிசுத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு வேஷ்டி ஒரு வெள்ளை சட்டை போட்டு தான் வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ட்ரெண்ட்டு மாறிடுச்சு. யாரை பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் கோட்டு சுட்டு போட்டு தான் வர்றாங்க. அப்போ இது எங்கே இருக்குது, கல்லீரலை பாதிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். கோட்டு சுட்டு போட்டது வந்து தவறா அப்படின்னு கேட்கும்போது இங்கே என்ன சொல்லுது, தவறு தானே. அந்த இடத்துக்கு கல்யாணத்துக்கு இப்போ உங்கள் பையன் கல்யாணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அப்படித்தான் பண்ண நினைக்க வேண்டியிருக்குது. வேறு எதுவும் போகுது, கோட்டை சூட்டு போட்டு தான் பண்ணணும் அப்படிங்கும்போது இங்கே என்ன செய்யுது, எல்லாருமே பண்ணாங்க, எனக்கு ஒரு பையன் நான் கோட்டை சூட்டு போடுறது பண்ணணும். அந்த பையன் வந்து அவன் அக்செப்ட் பண்ணனா அப்போ அவன் கல்லீரல் பாதிச்சிருக்கு. உங்களால் போராட முடியலை, நீங்கள் சொல்லி பார்க்குறங்கும் போது அது கர்த்தருடைய கருத்து அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு சூட்டு போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பொண்ணு வீட்டில் அப்படி எதிர்பார்ப்பாங்க,
இவன் மாட்டேங்குதுன்னா இது ஒரு பெரும் பிரச்சனை தான். ஏன்னா அவங்களோட கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் வந்து இங்கே சில கோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்னா நிமித்தம் பார்க்குற காரியங்கள் இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். அதுக்காக அவன் பார்க்கக்கூடாது, இதை பார்க்காம இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும். நான் சொல்லுவேன் இப்போ கொட்டு சூட்டு போடுறது ஒரு தவறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இப்போ நம்மளுடைய சிந்தை எப்படி மாறணும், வருஷத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு படியில் இருக்கிறத நம்ம இங்கே பேச முடியாது. கல்யாணம் பாதிக்கப்பட்டாலே இங்கே என்ன ஆகுது, டோட்டலாக என்ன செஞ்சால் அடியாகிடும். அப்போ நான் வருஷத்துக்கு நேரம் கடந்து வரும்போது இந்த கல்லீரல் வந்து பாதிப்பு ஏற்படணும். ஏன்னா ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட கத்தனை சரி ரத்தத்தில் கழுவி எடுத்து கடந்து கொண்டுட்டு வந்துடுறாரு. இதை நான் மறுபடியும் பாதிப்பு அடையாமல் வைக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அப்படி பண்ணினா தான் என்ன நடக்கும், வருஷத்துக்கு நேரம் கடந்து இந்த கல்லீரல் பாதிப்பு இருக்காது, பிசாசினுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கு. நல்லா தான் இருக்கேன், வருஷத்துக்கு நேரம் நான் கடந்து போகிறேன் அப்படின்றது. இப்போது நான் இத்தனை நாள் வந்துட்டேன். நார்மலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே போனாலும் ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போவேன். இந்த இடத்துக்கு இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுன்னு என்ன செய்ய மாட்டேன், நான் போட மாட்டேன். அது வந்து எனக்கு வந்து ஆண்டவர் வந்து அவருடைய அனுகூலம் தான் சொல்லலாம். இங்கே போனால் இப்படி தான் ட்ரெஸ் போடணும், அங்கே போனால் இப்படி தான் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற கிடையாது. நார்மலாக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுப்பேன். இது நான் வந்து இது இப்போ எனக்கு கல்லீரல் பாதிக்கிற அப்படிங்கிற நான் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு தெரியாமலே கல்லீரல் பாதிக்காத அளவு கர்த்தர் நடத்திருக்கிறேன். இல்லை இப்போ நான் அந்த ஃபாரினர் கல்யாணம் போகிறாங்க, எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆடம்பரமாக போட்டு விட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன செய்யணும், நானும் ஆடம்பரமாக போட்டு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்து நான் போட்டுட்டேன்னா என்னோடய கண்ணில் என்ன செஞ்சிடும், பாதிக்கப்பட்டுடும் அர்த்தம். அதாவது படுக்க போட்டு அதில் என்ன செய்யலாம், இது என்ன சொல்கிற கோடு ஷேப்பு எல்லா காரியங்களும் இருக்குல்ல. சரி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஒரு கோட்டு ஷூட்டை போடுங்க, தடவை நீங்கள் ஒரு விலையுந்த ட்ரெஸ்ஸை போட்டு போங்க, கையன் பையன் கல்யாணம் வருது, ஒரு விலையுந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தாலும் நான் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அவங்க கொடுத்தாங்க நான் போடுறேன் அப்படின்னாலே என்னது, அந்த கண்ணீரில் யார் இருக்கா, பிசாசின் ஆளுகை இருக்குது. இது நார்மலாக ஒரு காரியம். ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம போகும்போது இந்த கல்லீரல் பாதிப்பு நமக்கு என்ன செய்யறதுன்னா தெரியல. இப்போ நம்ம அதை வந்து ஆராய்ஞ்சேன், நமக்கு வந்து இந்த தொல்பொருளாக ஆயில் இருக்குது கற்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட கல்லீரல் கெட்டு போயிடும். யாரோட கல்லீரல், பாபிலோன் ராஜாவோட கல்லீரல் கெட்டு போயிடும். அதனால அவன் அதோட சேர்ந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா அதை கேட்டு என்ன செய்கிறான், கடந்து வந்து ஜெயிக்கிறான். கடந்து வந்து ஜெயிக்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த கல்லீரல் ஜோசியத்துக்கு ஒத்து போகிற தேவனா அப்படிங்கிறது அவன் செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, 2 வழி இருக்குதுப்பா. ஒரு வழியில் என்ன செய்வான், அவன் வந்து என்ன செய்வான், எருசலேமில் சண்டை போட்டு அவன்கிட்ட அந்த பட்டயத்தை நான் கொடுத்துருக்குறேன். அந்த பட்டயத்தை திரும்பி எருசலேமா என்ன செய்வான், அழிச்சிடுவான். அழிக்க போகிறதுக்கு முன்னாடி கல்லீரல் ஜோசியம் பார்ப்பேன். ஜோசியம் பார்த்துட்டு தன்னுடைய தெய்வம் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு அவன் கடந்து வருவான் அப்படின்னு சொல்லுவார். அவங்க இந்த கல்லீரலுடைய ஜோசியத்தினால அவன் வந்து ஜெயிச்சான்றது பிரச்சனை. அப்போ கர்த்தர் வந்து கல்லீரல் ஜோசியம் வந்து ஒன்று இருக்குது, அதை செய்வான். ஏற்கனவே சொல்லிடுறாரு, அந்த கல்லீரல் ஜோசியத்தை அவன் ஆடுவான், செய்யும்போது என்ன செய்வான்னா அவனுக்கு வந்து அந்த தெய்வம் என்ன செய்யும், கிரகங்கள் வந்து என்ன செய்யணும்னா நீ என்ன செய்ய, எருசலேமுக்கு போய் நீ யுத்தம் பண்ணணும் விக்கிரகங்கள் சொல்லி அதன் பிரகாரம் அவன் போய் என்ன செய்வான், எருசலேமுக்கு நேரம் வந்து என்னுடைய கோபத்தை தீர்க்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன செய்ய பட்டயம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த தெய்வம் அந்த விக்கிரகங்கள் வந்து உண்மை சொல்லிச்சா அப்படின்னா அது கிடையாது. விக்கிரகங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுகளுக்கு வந்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய திட்டம் எதுவுமே தெரியாது. அது எதையோ ஒன்று சொல்லும், அவ்வளோதான். அது சொல்லும்போது என்னென்னா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் வந்து என்ன செய்யணும், அதுக்கு நேராக வந்து இசைவாக இருக்கிற மாதிரி தெரிவிச்சு அதுக்கு என்ன செய்யணும், கரெக்டாக நீ போய் சண்டை போடு, நீ ஜெயிச்சிடன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யாது தெரியும். இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற வேண்டியது பார்த்திங்கன்னா, பயன்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்துக்கு கரெக்டாக வர்ற மாதிரி என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறாருன்னா அவன் வர்ற வழியில் வந்து இந்த காரியங்களாம் செய்வான் அப்படின்னு சொல்லும்போது கல்லீரல் பாதித்தது வந்து பிசாசோட என்ன செய்கிறான், ஆளுகைக்குள்ளே அவன் இருக்கிறான். பட் ஆனால் அவனை நான் எடுத்து பயன்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது ஒரு பரிசுத்தமான எடுத்து செய்கிறது நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்த மாட்டான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுத்தமான என்ன செய்ய மாட்டாங்க, அவன் பண்பில் வந்து ஆண்டவர் பிள்ளையாக மாறிடுவாங்க.
ஒரு பட்டய ஒரு ஆவிக்குரிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்குனாலே பிசாசினுடைய ஆளை வச்சு தான் என்ன செய்யணும், பயன்படுத்த முடியும். ரைட்டா? தேவனுடைய பிள்ளை வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு பட்டயத்தை எடுத்து சண்டை போட்டு பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது துன்மார்க்கருடைய கையில் என்ன செய்யணும், பட்டயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ரோமரில் இருக்குதா, ரோமரில் வந்து அதிகாரங்கள் அப்படின்னு வரும் இல்லையா, ராஜாக்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். அதிக நற்கிரியலுக்கு அல்ல துர்க்கிரியலுக்கே பயங்கரம். இப்போ இந்த பட்டயத்தை எப்பவுமே யார் கையில் கொடுக்குறாருன்னா நியாயத்திற்கு வந்து ஒரு துர்க்கிரை உள்ள ஒரு மனுஷங்கிட்ட தான் என்ன செய்யறாருன்னா அந்த பட்டயத்தை வந்து கொடுக்குறாரு, அனுமதிக்கிறார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 13 வந்து அந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிற அதிகாரம் யாருனால இது பண்ணியிருக்கிற தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது முதல்ல பின்னாடி உள்ள லைன் ஃபர்ஸ்ட் வசனத்தில் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே இப்போ எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த துர்க்கிரைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறாங்கன்னா தேர்ந்தெடுக்க எப்படிப்பட்ட மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா கல்லீரல் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், டோட்டலாக கரப்ஷனான ஒரு மனுஷன் தான் என்ன செய்யறாங்க இந்த காரியங்கள் என்ன செய்யறாங்க செய்ய சொல்லுகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு வந்தாலே ஆண்டவர் வந்து அந்த பிசாசின் மனுஷங்கிட்ட தான் அப்படி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் என்ன செய்யலாம், டைரக்டாக பண்ணிடலாம் இல்லையா? இந்த இடத்துல இருந்து துன்மார்க்கிட்ட ஒரு கையில் கொடுத்து என்ன செய்யணும், சரி அவன் எப்பவுமே எப்படி போனால் அழிக்கிறவனாகவும் கொல்லுகிறவனாகவும் கொல்லவும் அழிக்கவுமே அவன் வேறொன்றுக்கு வரான். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ எருசலேமில் என்ன நடந்திருக்கு, பாவம் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அவர் மனிதனுக்கு எதிரி அல்ல, பிசாசுக்கு தான் எதிரி. எப்போவுமே நான் அதை புரிஞ்சுக்கணும் நல்லாவே. மனுஷனுக்கு எப்போவுமே, ஏன்னா அவர் படைத்த மனுஷனுக்கு வந்து அவர் எப்போவுமே என்ன செய்ய மாட்டார், லாஸ்ட் எண்டு வரைக்கும் மீட்டெடுக்கிறது தான் பார்ப்பாங்க இல்லையா, அவன் எனக்கு எதிரின்னு அவர் சில பார்க்கவே மாட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவன் டோட்டலாக கரப்ஷன் ஆகிட்டான். யார்? பாபிலோன் ராஜா டோட்டலாக கரப்ஷன் ஆகிட்டான். இப்போ எங்கே வந்து அவன் சண்டை போடுறான்னா எருசலேமில் வந்து சண்டை போடுறான்னா அது ஆண்டவருடைய நகரம், மகாராஜாவின் நகரம். தீட்டுப்படுத்தினது யார்? தீட்டுப்படுத்தினது யார்? ஆமாம், அங்கே வந்து அக்கிரமம் நடந்துருச்சு, பாவங்கள் நடந்துருச்சு. என்ன பார்த்தோம், அதில் நஞ்சுக்குடியை சாப்பிட்றாங்க. அளவில் அது கர்த்தருடைய பிள்ளை வந்து நஞ்சுக்குடியை சாப்பிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சாப்பிடுவோமா? ஏன்னா அதே பஞ்சம் வந்தால் நம்ம சாப்பிடுமா? தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ நஞ்சுக்குடியை சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசாசின் கிரியை இருக்குது. டோட்டலாக அழிக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு லெவல் முடிஞ்சு வச்சுக்கிறார். அப்போ மீதி உள்நாட்டில் டோட்டலாக முடிஞ்சு வச்ச முடிவு வந்து பார்த்திங்கன்னா பரிசுத்தவான் அவர் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படும். அந்த இடத்துல வந்து என்ன செய்ய முடியும், அவருடைய ஆண்டவருடைய கரத்தில் வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுத்தவங்க அதை முடிஞ்சவங்க. மீதி எது என்ன செய்கிறாருன்னா சட்டத்தெல்லாம் அழிக்கிறார். அப்போ யார் வந்து யாரை அழிக்கிறார்? பிசாசு வந்து பிசாசின் கிரியில பீடிக்கப்பட்டவங்க அழிக்கிறார். ஆண்டவர் யாரை அழிக்க மாட்டார், மனுஷன் அழிக்க மாட்டார். மனுஷன் வந்து என்ன செய்ய சிக்கிக்கிறேன், மனுஷன் வந்து சிக்கிக்கிறேன். அப்போ இந்த டோட்டல் கரப்ஷன், இவன் டோட்டல் கரப்ஷன் ஆகிட்டோன்னா என்னாச்சு, கோடு நிறம் எல்லாமே செஞ்சு கரப்ஷன் ஆகிடுச்சு, ஆக்குப்பை பண்ணிட்டேன். ஒரு ஈரலில் வந்து மஞ்சக்காமலை வந்துட்டு என்ன ஆகணும், சேர்த்துக்கிட்டேன். மஞ்சக்காமலை எப்படி வருதுன்றாங்க, குடிச்சா வருமா, இல்லாட்டி ஒவ்வொரு ரசாயனத்தை கண்டதுக்கு அடியெல்லாம் சாப்பிட்டா வரும்.
வேத வசனம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஓவராக சாப்பிடாதுன்னு சொல்லுதா? தொண்டை முனையில் கத்தியவை அப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட்டா என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்சது மஞ்சக்காமாலை அப்படின்னு. வேறு எப்படி மஞ்சக்காமாலை வரும்? குடிக்கிறது இந்த காரியங்கள் வந்து அப்புறம் சிகரெட் பிடிக்கிறதா கல்லீரல் சரியாக நுரையீரல் கிட்டுப்போம். அப்போ தீமையான காரியங்களை செய்யும்போது அந்த அசுத்தாவின் ஆளுகை வந்து அந்த சரீரத்தை வந்து ஆக்குமை பண்ணுறதுனால அது கெட்டு போகும். நார்மலாக இருக்கிறவனுக்கு வந்து ஒரு கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னா அது தேவனுடைய கரத்தில் கொடுத்து அது நம்ம என்னென்னு ஆராயணும். ஆனால் கல்லீரல் அப்படிங்கும்போது ஒரு மனுஷனுக்கு செய்யணும்னா ஒரு படுக்க மாதிரி பிசாசு வந்து அதை ஆக்குபை பண்ணும்போது டோட்டல் கரப்ஷன். குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மஞ்சக்காமாலை வச்சு டாக்டர்கிட்ட போகிறாங்க, உனக்கு என்ன செஞ்சிச்சு, கணையம் கெட்டு போச்சு, நீ என்ன செய்ய போகிற, நீ குடிச்சீன்னா நீ செத்து போவேன்னு சொல்லி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஆளுகை பிசாசின் ஆளுகைக்குள்ளே அவன் செஞ்சுவேன். போதை மாத்திரை சாப்பிடுவேன், போதை ஊசியை போட்டுக்கிடுவாங்க, அவனை மீட்டெடுக்கிறது கடினம். ஏன்னா அசுத்தாவின் ஆளுகைக்குள்ளே போகும்போது எல்லாம் கரப்ஷன் ஆனாலும் டோட்டல் ஆவியில் வந்து உக்காந்ததுனால என்ன செய்யணும், அவனால் மீண்டு வெளியே வர முடியாதனால இந்த பாபிலோன் ராஜா என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து எதுக்கு பயன்படுத்துனா அவன் கரப்ஷன். ரைட்டா? பட்டயம் யாருது? அவனுடைய பிசாசுடைய பட்டயம் கிடையாது. பிசாசு என்ன செய்ய மாட்டேன், அவனை அடிச்சுக்குவாங்க கிடையாது. என்ன சொல்லுவேன், அவன் ஒருவருக்கு ஒரு விரோதமாக வந்து பட்டயத்தை வைப்பினார்னு ஒரு இடத்துல படிப்பாங்க. ஒருவருக்கு விரோதமாய் ஒரு பட்டயத்தை எடுத்து நடுங்கி இது எந்த இடம் பார்க்குறோமா? பட்டயத்தை வரை எழுப்புவாங்க. எழுப்பு வந்து ஒருத்தர் வந்து வடிஞ்சு சாவாங்க. அது சொந்த நடக்க எந்த இடம் பாருங்க. ஒருவருக்கு விரோதமாக சில பட்டயத்தை எழுப்புகிற தேவன் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா தெளிவாக என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாய பட்டயம் வந்து அனுப்புகிறாரு. ஒரு ஆபத்து நடக்குது, ஒரு எரிமலை வெடிக்குது, ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது கர்த்தருடைய பட்டயம். ஆனால் அதை வந்து ஜனங்கள் மடிகிறாங்க அப்படின்னா அது எப்படி மடிகிறாங்கன்னா டோட்டல் கரப்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா அந்த பட்டயத்தை வந்து அனுப்புகிறாங்க. இப்போ அன்னைக்கு புடின் இன்னொருத்தர் பேருன்னா உக்ரைனோட அவர் பேர் ஒரு பேர் ஒரு 2 பேர், இப்போ 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பக்கமும் கல்வி வரும். இது வந்து ஒரு பட்டயம். இப்போ 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் கர்த்தருக்குள்ள இருந்து என்ன செய்வாங்க, அங்கே சமாதானமாக போயிடுவாங்க. உக்ரைன் இந்தியா கர்த்தரை ஏற்றுக்கிறதாங்களாக்கா? கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. உக்ரைன் அதிபர் வந்து இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க சொன்னால் கேட்க, இப்போ நம்ம இருக்கிறான், நம்ம சொல்லி இப்போ ஸ்டாலின்கிட்ட போய் சொன்னால் ஒரு என்ன செய்யணும்,
இந்த கடையை டாஸ்மாக் கடை அடைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவன் இங்கே சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரா? ஆக்குபை பண்ணுறான். அப்போ ஆக்குபை பண்ணும்போது புட்டின் வந்து செய்யறாங்கன்னா இது ரஷ்யாவோட இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இவங்க இல்லை நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா புட்டின் வந்து டோட்டல் கரப்ஷன், இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் கொஞ்சம் ஸ்டெப் எடுனா நிறைய இது வந்து அவனுக்கு சம்மதிச்சவங்க இப்போ தான் வந்து சண்டை போடுறான்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படினாலும் சண்டை போட்டால் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசின் ஆக்குபைக்குள்ள இருக்கிறவங்க. அந்த தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்காங்க. இன்றைக்கி காசாவை எடுத்து கொடுப்பேன், இஸ்ரேவேலாக இருக்கட்டும். இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா பாதுகாக்கிற தேவன் தான். இஸ்ரேவேல் வந்து நாட்டை வந்து டச் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவர் வந்து கண்டிப்பாக. ஆனால் அந்த இஸ்ரேவேலர் என்ன செய்யலாம்னு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா தூதன் ஒரு தூதன் வந்து பார்த்தீங்கன்னா 185,000 பேரை பற்றி வெட்டினதாக வந்து நம்ம வந்து சரித்திரத்தில் பார்க்கலாம். யோசுவாவில் நினைக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் செய்கிற தேவன். இப்போ நம்ம வந்து செங்கடல் என்ன சொல்கிறாரு மோசேட்ட, நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காருன்னா நம்மகிட்ட மோத வேண்டியதில்லை, நீ தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டு எல்லாமே அவரை பார்த்துக்குவார். இப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரு. இந்த கற்றுக் கொடுத்து நம்ம வந்து கடந்து போகும்போது நமக்கு அங்கே என்ன செய்யுது, சேதாரம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் பிசாசினுடைய கிரியைகள் வந்து இப்போ சோதம் குமாரன்றதுக்கிட்ட டோட்டல் கரப்ஷன் ஆகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மனுஷனை எழுப்பலை, மேலே நசித்து அக்கினியை வைக்கிறது. இப்போ மேக வெடிப்பு அப்படின்னு வந்து பட்டணங்கள்லாம் வந்து அப்படி வந்து நிறைய பேர் கேரளா காரியங்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பலாம். ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா அந்த பிசாசின் கீழ்க்குரிய பட்டய தீர்ப்பு நியாயத்தில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புடினை வச்சிருக்கிறாரு கர்த்தர், இவனை கிம்மை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களாம் ஒரு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறாரு, இப்படி இருக்கணும்னு விரும்புகிற தேவன் தான். அவன் என்ன செய்யறான், அதை சிக்கி இந்த கல்லீரல் ஜோசியன்னா அவனுடைய சிந்திக்க விடாமல் சரி டோட்டலாக கரப்ஷன் ஆனதுனால அவனுக்கு ஒரே ஒன்று மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது, நான் வந்து என்ன செய்யணும், இந்த உலகத்தை ஆகணும், எல்லாத்தையும் ஒன்று நான் டாப் லெவலில் இருக்கணும், என்னை விட ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்தில் இருக்கணும். யார் நினைப்பா, பிசாசு. ஆமாம், நான் அப்போ இந்த உலகத்தில் இப்போ அப்படின்னு என்ன நினைக்கிறேன், நம்ம தேசத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கேன்னா கிம் என்ன நினைக்கிறேன், நம்ம தேசத்தில் இராணுவ பலத்தில் நல்லா இருக்கணும். இப்போ கிம்மும் அப்படின்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, ரெண்டு பிசாசு வச்சு ஒன்று சேர்ந்துருச்சு. அப்படி தான் வந்து இடத்துல பார்க்கணும். அப்படித்தான் இல்லை, அப்படித்தான். அப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கல்லீரல் ஜோசியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யலை, அதை என்ன செய்ய ஆமோதிக்கிற தேவன். ஏன்னா முன்ன கூட அதான் நான் சொல்கிறேன், எஸ்ஐக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, இதெல்லாம் பண்ணுவான். பண்ணிட்டு என்ன செய்யணும், இங்கே இருந்து என்ன செய்வான்னா அங்கே என்ன செய்யலாம், இதை விட்டுட்டு ரெண்டு பார்ப்பான். ஆண்டவருடைய நியாயத்திற்கு அப்படி தான் சொல்கிறார். அம்மோனுக்கு நியாயத்திற்கு உண்டு, எருசலேமுக்கு நியாயத்திற்கு உண்டு. அப்போ அம்மோனை கடந்து அவன் எருசலேமுக்கு வருவேன்னு சொல்லிட்டேன். அம்மோனுக்கு மேலே அங்கே என்ன நடக்குதுன்னா அக்கிரமம் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஒரு நியாயத்திற்கு கொடுக்குறாருன்னா அங்கே டோட்டல் கரப்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிசாசுடைய கிரியை நிறையா இருக்கிறனால அங்கே ஒரு நியாயத்திற்கு கொடுக்குற தேவனாக இருக்கு. இப்போ இதில் நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவம் அதில் நமக்கு அனுபவம் நம்ம ஓவர் பரிசுத்தமாக போயிட்டோமோ, இது நூதன பிரசங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு. பரிசுத்தத்தை நேருக்கு கடந்து வரும்போது நம்முடைய ஒவ்வொரு அவயவமும் என்ன செய்யணும், ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு வடிவம், ஒரு குறுக்கு கோடு, ஒரு பிரிவு, ஒரு நிறம், இதுக்குள்ளேலாம் யார் போயிருக்கிற பிசாசுடைய ஆளு இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும், இருக்கிற வண்ணமாக இருந்து கடந்து போகணும். அதுதான் எதுக்கு நான் வந்து இப்படி டாம்பியமாக வந்து நம்ம வந்து ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஆடம்பரமாக இருந்த காலங்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இனிமேல் என்ன செய்யணும், ஆடம்பரமாக வந்து இருக்கக்கூடாது. அது ஆடம்பரங்கிறது என்ன, அது கல்லீரல் பிசாசுனால. நான் வந்து சர்ச்சுக்கு வருவேன், நான் கவரிங் நகையை போட்டு கூட நான் ஆடம்பரமாக வருவேன், கல்யாணத்துக்கு நான் கவரிங் நகையை போட்டு கூட நான் ஆடம்பரமாக வருவேன், இந்த ஜிகு பட்டோட ட்ரெஸ்ஸோட ஆடம்பரமாக வருவேன். அப்படிங்கும்போது அந்த ஆடம்பரத்தை விரும்பும்போது இங்கே என்ன இருக்குது, கல்லீரல் பாதிப்பாயிருது. பிசாசினுடைய ஆளுங்க சிந்தைக்கு நம்ம கொடுக்கணும்.
ஏன் ஒரு அந்த அம்மா பேர் என்ன, பீகார் ஆளுகை செய்யணும், மேற்கு வங்கம், மம்தா மம்தா பானர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பேட்டா செருப்பு போட்டு சின்ன செருப்பு தான் போடுவோம். ஏன் நம்மளால வர முடியும்? அவங்க நினச்சேன் இப்போ நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. அப்போது ஒரு தேச தலைவராக இருக்கிற ஒரு அம்மா, ஒரு தேச தலைவராக ஒரு மாநிலத்துக்கு தலைவராக இருக்கிற ஒரு அம்மா ஒரு சாதாரண சேலை, அவங்க மற்ற விஷயத்தில் எப்படி இருப்பாங்க நம்ம வந்து நல்ல பேர் தான் சொல்கிறாங்க, அவங்க சாட்சியாக இருக்க முடியுமா? ஏன் நம்ம ஏன் பேட்டா செருப்பு போட்டு போனால் என்ன? அவன் வந்து பார்த்தா கடந்து வந்துதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்ல செருப்பு போட்டு போகணும், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போகணும், நல்ல ட்ரெஸ் போட்டு போகணுன்றது தவறு கிடையாது. அது அந்த ஆடம்பரம் கூடும்போது விலை உயர்ந்த காரில் இறங்குறது, விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டு போகிறது, விலை உயர்ந்த ஆபரணங்களை அள்ளி போட்டு கொண்டு போகிறது, இது எல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா அந்த கல்லிகளுடைய பிசாசின் ஆளுகை கூட போயிடும். இப்போ எவ்வளவு நம்ம கவனமாக இருக்கணும். மற்றவங்களும் நம்ம நியாயந்திருக்க வேண்டியதில்லை, நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும். நல்ல நாள் வந்து கெட்ட நாளுக்கு நிச்சயக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போனால் நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு கிடையாது. அதுக்காக நம்ம ஒரு அடக்க ஆராதனைக்கு போகும்போது நம்ம ஏதாவது அள்ளி கொண்டுட்டு போக மாட்டோம். ஏதோ சிம்பிளாக நம்ம என்ன செய்வோம்னா செலக்ட் பண்ணோம், இந்த நேரம் தான் போட்டு போகணுன்ற போகும்போது இந்த கல்லீரல் பார்க்கணும். டோட்டலாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பிரச்சனை இல்லை, துவைக்க முடியல. அது ஒயிட் அண்ட் ஒயிட் போட அந்த காலத்தில் பரிசுத்தவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த இன்னைக்கு நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா 21 காமன் நேரம் டைம் இருக்குது. 21 19 20 21 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்லீரலில் வந்து பிசாசு எப்படி வந்து ஆக்குபை பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம் பார்த்துட்டோம். அதில் வந்து 22 21 22 பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி 21 22 தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கெம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை மூட்டும் யந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். அவங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. 23 இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும், ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும் அப்படின்னா இங்கே எருசலேமில் இருக்கிறவங்க இங்கே நடந்துருக்கிற காரியங்களை யாருக்கு தெரியும்? எப்படியும் எருசலேமில் உள்ள ஆட்களுக்கு வந்து தெரியும். இவன் வந்து ஜோசியம் பார்க்குறேன், நமக்கு என்ன செய்யாது, அது நடக்காது, ஆண்டவர் ஜோசியத்தை பார்த்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிசாசுடைய ஆளுகையை வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து இங்கே கட்டுப்படுத்துகிற தேவனாக நம்ம பார்க்கணும். இப்போ இவன் வந்ததுனால தான் நம்ம வந்து அங்கே ஜெயித்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 காரியம் இருக்குது. 2 காரியத்தில் ஒரு காரியம் சொல்லியிருக்கு. ஒரு காரியத்தில் வந்து அவன் கடந்து வந்தாங்க. தேவன் தன்னுடைய சித்தத்துக்கு எருசலேமை அழிக்கணும் அப்படிங்கிற சித்தம் வரும்போது அம்மோனியத்தில் வந்து அந்த நியாயத்திற்கு வந்து முழுமை அடையாதனால என்ன செய்கிறாருன்னா அங்கே கொண்டுட்டு வர்றாங்க. அப்போ பிசாசுனுடைய சொன்னதுனால இங்கே காரியம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். எரேமியா 27:9 27:9 பாசானின் கர்வாலி மரங்களினாலே உன் துடுப்புக்களை செய்தார்கள். கித்தீம் தீவுகளிலிருந்து வந்த ஆசூர் மரத்தால் உன் வாரி பலகைகளை செய்து அதில் யானை தந்தம் அழுத்தி இருந்தார்கள்.
27 எரேமியா 27 எரேமியா 27. இப்பொழுது நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருகங்களையும் கொடுத்தேன். எரேமியா 27. ஆமாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். அப்போ ஊழியக்காரன் நேபுகாத் நேச்சார் அப்படிங்கும்போது ஆண்டவருக்கு பயந்த ஒரு அந்த நாட்களில் வந்து இப்போ நேபுகாத் நேச்சார்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி பார்வோன்னா அந்த பட்டம் வந்து எல்லாருக்குமே சரி எகிப்தில். நேபுகாத் நேச்சார் அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோன் ராஜா ஆண்ட காலத்தில் 1ஆம் எத்தனை நேபுகாத் நேச்சார் இருந்தாருன்னு தெரியலை. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேபுகாத் நேச்சார் வந்து ஊழியக்காரனாக நேபுகாத் நேச்சார்னா அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷனாக இருந்திருக்கான். ஆனால் முழுமையான ஒரு மனுஷனாக இல்லை. அதான் இப்போது ஸ்டாலின் இருக்கார், கிறிஸ்தவர்கள் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன், பாதுகாக்கிறேன். தயாநிதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீட்டுக்காரம்மா வந்து கிறிஸ்டியனு, அந்த கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எதிரியாக மாறாங்க இருப்பாங்க. சில ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்க, டோட்டலாக ஆண்டவருக்குள்ளே இல்லாமல் ஆண்டவருக்கு நன்மை செய்கிற ஒரு ஆளாக வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருந்ததுனால தான் அவனை எடுத்து சார் அந்த பட்டையத்தை அவன் கையில் வந்து கொடுக்குறான். அது ஒரு பக்கம். ஆனால் டோட்டல் கரப்ஷனுக்குள்ள அவன் இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் போகிறோமே அப்படிங்கிற சிந்தை அவனுக்குள்ள இல்லை. அந்த கண்ணீரில் கெட்டு போனதுனால என்ன செய்யணும், கர்த்தர் எடுத்து சார் நியாயத்திற்கு எடுத்து பயன்படுத்துவோம். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் வந்து பரிசுத்தமான எப்படி பயன்படுத்துகிறாரு, ஒரு ஆண்டவருக்குள்ள இல்லாத ஒரு மனுஷனை எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து கவனமாக இருக்கணும். டக்குன்னு செய்ய வந்து ஆனால் அப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் அசுத்தாவில் இருக்கிறாங்க. எப்படி நம்ம தீர்மானிக்கிறோம், டோட்டல் கரப்ஷனுக்குள்ள அந்த அசுத்தான கிரியல் அப்படியே இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாலின் அப்படி சொல்ல முடியல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நான் பத்திரமாக பாதுகாத்துக்கிறேன். ஆனால் எல்லாமே இருக்குது. அந்த பதவியில் வந்து நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து போகணுங்கிற அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இன்றைக்கி விஜய் எடுத்துக்கன்னு சொல்லுவோம், எல்லாமே தான் சொல்கிறேன். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வராத ஒரு ஆள் கையில் என்ன செய்கிறாங்கன்னா பட்டயத்தை வந்து கொடுக்குற தேவனார். இந்த இடத்துல அதையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம், கல்லீரல். ஆமாம், மெயினாக வந்து பிசாசின் ஆளுகை வந்து எங்கே இருக்கக்கூடாது, சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. கண்ணை பற்றி பார்த்துருக்கோம், காதை பற்றி காதலோடு கேட்கக்கூடாது, இச்சையோடு பார்த்தா என்ன செய்யுது, அப்புறம் விரைந்தோடும் கால் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இருதயமே எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து கை மாறுபாடு உள்ள கை, பரிசுத்த யார் பரிசுத்த பருவத்தில் ஏறுவாங்க, ஆமாம், கைகளில் சுத்தம் உள்ளவங்க, அப்படி நிறைய கண்ணீர் பற்றி. இன்றைக்கி தான் நம்ம என்ன பார்க்குறோம், கண்ணீரில் பற்றி ஈரலை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ச்சி பார்க்கலாம். கர்த்தர் வந்து அந்த நாட்களில் அதை குறித்த ஒரு அறிவு நமக்கு கிடைச்சிருக்காரு. கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும்படியாக நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. கண்ணை வந்து திறந்துருக்கிறாரு. அதான் ஒரு பெரிய விஷயம். இல்லை நாமளும் என்ன செஞ்சோம், நார்மலாக படிச்சுட்டே போயிருப்போம். இந்த பைபிள் ஸ்டடின்னு போட்டதுனால நம்ம என்ன செய்யறோம், ஒரு வரியாக நம்ம என்ன செய்யறோம், காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் வந்து கல்லீரல் வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது, கர்த்தர் பிசாசின் ஆளுகைக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு அறிவை கர்த்தர் சொல்கிறார். நமக்கு இந்த நாட்களில் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. எனக்கும் சேர்த்துது, உங்களுக்கு முதல்ல எனக்கும் தெரியாது. இது இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி ஆய்வு பண்ணும்போது கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ நம்ம சரீரம் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டும் கர்த்தருக்கு முக்கியமாக. விரைந்தோடும் தீமை செய், விரைந்தோடும் கால் அப்படிலாம் படிச்சிருக்கிறோம். இன்னும் என்னெல்லாம் இருக்க கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. இனிமேல் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் வந்து ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, எந்த விஷயத்தில் ஆடம்பரமாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆடம்பரமாக இருக்கிறவன் யார், ஆமாம், எசைக்கு 28 வருமா, ஆடம்பரமாக என்னது முத்திரை மோதிரம்,
இல்லை அது ஆடம்பரங்கிற வார்த்தை மட்டும் வாசிங்க. 28 வருமா? 28 அதில் இசைக்கு 28. ஆடம்பரமானவன் ஒரு வருஷம் வரும் பாருங்க. ஏசாயா 14. ஏசாயா 14:11. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியத்தின் ஆடம்பரம் என்னது? யார் ஆடம்பரம் பண்ணுறதுன்னா பிசாசு தான் ஆடம்பரம். பிசாசு தான் ஆடம்பரம். ஆடம்பரம்னு வந்துட்டாலே அங்கே பிசாசு வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு அப்படின்னா. ஆடம்பரத்தில் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ் ஆடம்பரம், வீட்டு பார் பண்ணுறது ஆடம்பரம் எல்லாமே இருக்குது. ஆனால் புதுசாக கருத்துக்குள்ளே வர்றாங்கன்னா நம்ம ஸ்டெப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கணும். பசுத்தத்துக்கு நேராக கடந்து போகும்போது என்ன செய்யணும்? இந்த மாதிரி காரியங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க வந்து அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லக்கூடாது, பரிசுத்தமாக கடந்து வரவங்களுக்கு இந்த காரியம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. ஆனால் கற்று இப்போ தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கண்ணை திறந்துருக்காரு. அப்போது இந்த காரியங்கள் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஆடம்பரம் அப்படின்னா ஒரு போலியான ஒரு ஆடம்பரம். இந்த இடத்துக்கு போனால் என்னை மதிப்பாங்களா, மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம அந்த சிந்தையை நம்ம வரக்கூடாது. அது பெருது ஆடம்பரம். அடிக்கடி போகிறாங்க, கூப்பிடாட்டி போகிறாங்க. நம்ம மதித்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த தடவை கூப்பிடல, நீங்கள் இந்த இடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன்னா ஃப்ரெண்டு வந்து நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வரக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக சரி அப்படி நம்மளை மாற்றக்கூடாது. அவங்க அதுக்குள்ளே இருக்கிறாங்க, சாஸ்திர ஆளுக்குள்ளே இருக்கிறாங்க. நமக்கு ஆடம்பரம் இல்லை, நம்ம அவங்க பார்வைக்கு தகுதியாக இல்லைன்னா கர்த்தருடைய பார்வைக்கு தகுதியாக இருந்தால் போதும்.